சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 2000 செவல மாடு அழகான கண்ணோட இளம் கண்ணோட 2 நாளத்து கண்ணோடு இருக்குதுங்க. கால் அணைக்காமல் கறக்கிற மாதிரி இருக்குது. ஒரு காராம்பசி கிடாரி நல்லா குவாலிட்டியான கிடாரி, பல் போடாத கிடாரி இருக்குதுங்க. அதுவாக ஒரு காலக்கண்ணு பால்மறையில் வரக்கூடிய கன்று காராம்பசி கன்று லட்சுமி சொல்லி தாவணி சொல்லியிருக்குங்க. ஒரு மயிலக்கன்று லட்சுமி சொல்லி இருக்குதுங்க. பதிவு முழுமையாக பாருங்கள். என்ன தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறோம், விலை நிலவரம் எல்லாமே சொல்லியிருப்போமுங்க. பார்த்துட்டு மெதுவாக பொறுமையாக மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க. காராம்பசி கிடாரி தானுங்க. சுத்தமான காராம்பசி கிடாரி, லட்சுமி சொல்லியோட இருக்கக்கூடிய கிடாரிங்க. லட்சுமி சொல்லி அப்படிங்கிறது இருந்தால் கூடுதல் விலை அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க. இருக்கிறவங்க விரும்பி வாங்குவாங்க அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்காக நம்ம சொல்கிறோமுங்க. கண்ணுக்கு வயது 9 மாதம் ஆச்சுங்க. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு, நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று. உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து ராமருக்கு இருக்கிற மாதிரி ஒரு மறையும் சுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாலை மரம் இருக்குதுங்க. இந்த பால் மரம் இருக்கிற மாடு வந்து கொஞ்சம் கறவையும் வந்து அதிக திறனில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாடு வந்து கறக்குங்க. கண்ணுக்கு வயது 9 மாதம், சுத்தமுங்க. நல்ல மாடு, பெருங்கூட்டு மாடை வந்து சேரக்கூடிய கன்று, காங்கேயம் கன்று, காராம்பசு கடையில் கருட முகத்தோட பால் மறையோடு வேணும்னா அழகு லட்சணத்தில் நல்ல லட்சுமி சொல்லியோடு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 34,000 ரூபாய்ங்க. கன்று நல்ல பெருமாடாக வந்து சேரும். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். கண்ணோட விற்பனை விலை 34,000 ரூபாய். கையால் ஊக்கம், மடிகாம்பு சுத்தம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். நல்ல ஃபோர்ஸான நல்ல ஹெவியான கண்ணை மாடை வந்து சேருங்க. நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் 2வதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க. நல்ல பால் மேலே வரக்கூடிய கன்று, நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேருங்க. கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு 9 மாதம் ஆச்சுங்க. சுத்தமாக இருக்கும். லட்சுமி சொல்லி வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. லட்சுமி சொல்லி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பால் மேலே அந்த மல்லிகைப்பூ வெண்மையாட்ட தெளிவான வெண்மையான கிடாரியாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. மற்றபடி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் எப்பவும் போல் தெளிவாக இருக்குங்க. நல்ல திமிழமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு இன்னும் உடம்பு வச்சு வரும்போது நல்லா தெளிவாக இருக்குங்க. கண்ணாமூலியில் நல்ல வெளிச்சமான கண்ணாமூலியில் இருக்கும். புறமாடு ஏற்றம், வால் சன்னம், மடிகாம்பு சுத்தம், பற்கள் பற்கள் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று ஒரு 9 மாதத்தில் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்குது. லட்சுமி சொல்லியும் கூடுதலாக இருக்குது. மற்றபடி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம். நேரில் வர்றவங்க நீங்கள் எப்பவும் போல் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாம். நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. கரூர் மாவட்டம் காப்பரமத்தியில் இருக்குதுங்க. இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பல இடத்துல திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கண்ணுகள் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். இந்த 9 மாதமான சுத்தமான மயில கிடாரி இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 28,000 ரூபாய். விலையில் 1, 2, 3 பண்ணி அனுசரித்து கொடுக்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடுகள் கண்ணுகளையும் பாருங்கள். செவல மாடு, கறவை மாடு இருக்குது. ஒரு செவல மாடு 4 மாதம் சினையில் காராம்பசி கிடாரிக்கு நோட் இருக்குதுங்க. பதிவில் முழுமையாக பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க.
வீடியோ பதிவில் 3ஆவதாக பார்க்குறதுங்க நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கன்று 20 மாதமான காராம்பசு கன்று ஷோ குவாலிட்டியான கன்று கிடாரி கன்றுங்க காங்கேயம் கன்று நல்ல பெருவெட்டுங்க நெட்டு நீளத்தில் நல்ல குவாலிட்டியான மாடு கைகால் சுத்தம் இருக்கும் இன்னும் பல் போடலைங்க இனி சினைக்கு இனச்சேர்க்கும் பருவத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக காலை இனச்சேர்க்கை பண்ணிங்கன்னா மாடு சினையாகக்கூடிய கண்டிஷன் தான் இருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டாக வரும் ஷோ குவாலிட்டியில் நல்ல குணவனமாக இருக்குதுங்க கொம்புதலை நல்ல மகாலட்சுமி முகமான தெளிவான கொம்புதலையில் கையால் ஊக்கத்துலேங்க நல்ல குவாலிட்டியில் காங்கேயம் மாடு கிடாரி கன்றுங்க 20 மாதமான சுத்தமான குவாலிட்டியான காராம்பசு கன்று கிடாரி கன்று கையால் ஊக்கம் நெட்டு நீளத்துலேங்க முகத்தில் நல்லா சிரிச்ச முகமாக கொம்பு தலையிலும் நல்லா தரமாக வந்து சேரக்கூடிய கொம்பு தலையில் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் நல்லா வால் நிலம் கொட்டுற அளவுக்கு இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்கும் எங்கேயும் மறை புள்ளிகளோ வெள்ளையோ இல்லாமல் சுத்தமான ஜெட் பிளாக்கில் எல்லா இடத்துலையும் பியூராக ஒரு முடி கூட வெள்ளை முடி இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பெருமாட்டில் ஷோ குவாலிட்டியான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க காராம்பசு கிடாரி பெரும்பாலும் இந்த ஏதோ ஒரு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜெட் பிளாக் இருந்தாலும் எங்கேயோ ஒரு மறையோ கடைக்கன் புள்ளையோ அந்த மாதிரி விழுந்துடும் இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு எந்த வெள்ளை நிறம் இல்லாத சுத்தமான ஜெட் பிளாக் கண்ணுங்க காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 51,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் வந்து பார்த்து குணவனங்களை பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல நடை தோரணம் நெட்டு நீளத்துலேங்க கையால் ஊக்கத்தில் நல்ல பின்மாடை ஏற்றும் நல்ல வால் சின்னத்தில் மடிகாம்பு சுத்தத்துலேங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த மாடு தான் கண்ணுக்கு இப்போது 20 மாதம் ஆகுது நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு நல்ல காராம்பசு கிடாரி நம்ம வீட்டில் இருக்கும்னு வளர்த்திக்கலாம் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டி நீங்கள் மடிகாம்பு நீவுறது இல்லை பூஜைக்கு ஏதாவது நிறுத்துகிற மாதிரி இருந்தாலும் மாடு மிரளி இல்லாமல் பூஜை புனஸ்காரத்துக்கெலாம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சார்பான கிடாரி வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க மறை இருக்காதுங்க வெள்ளைப்புள்ளி இருக்காது கடக்கன் புள்ளி இருக்காது நம்ம சொன்ன மாதிரி தெளிவாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம சொல்கிறதே கிடையாதுங்க என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கங்க கோயில் குளத்துக்கு நீங்கள் எதாவது வாங்கி டொனேஷன் உங்களுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி இருந்தாலும் கிடாரி பொறுத்தளவுக்கு மிரளாமல் நல்ல ஒழுக்கத்தில் நல்லா தண்ணி எடுத்துக்கிற மாதிரி நல்ல வாய் கடிசில் இருக்குங்க வேணும்னா நல்லா ஷோ குவாலிட்டியான காராம்பசு கன்று கிடாரி கன்று 20 மாதம் பல் போடாத கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய கறவை மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது கிடாரி கன்று இருக்குது முழுமையாக பார்த்துட்டு எந்த பதிவில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு 4ஆவது பதிவில் கிடாரி கண்ணோட நல்ல அழகான சுத்தமான மாடுங்க நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நேற்றை போட்டிருக்குது ஒரு நாள் ஆனால் கிடாரி கண்ணுங்க மாடு கடைப்பல் முளைப்புங்க மாடு கண்ணு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் மீத்து கிடாரி கறவைக்கு எப்படி நிற்கிது என்னங்கிறது எல்லாமே தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறோம் ஒவ்வொன்று தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக கறவை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் விவரங்கள் எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க பாதியிலே பார்த்துட்டு எவ்வளோ கறக்கும் விலை என்ன அப்படிங்கிற கால் அணைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஆரம்பத்துலேயே ஒரு செகண்டில் பார்த்துட்டு கூப்பிடாதீங்க கறவை மாடுகள்லாம் போட்டோம் அப்படின்னா நிதானமாக பொறுமையாக பாருங்கள் ஏதாவது ஒரு 4 பேர்த்துக்கு அனுப்பிச்சு நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தாலும் அனுப்பிச்சு கேட்டுட்டு நம்ம என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 2ஆம் நீத்து கிடாரி கன்று போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆச்சுங்க ஒரு நாள் ஆனால் கிடாரி கன்று தாயும் கன்று ரெண்டுமே சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு நல்ல பூங்காம்புங்க கறவைக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க புதுசாக பால் கறந்து பழகிறவங்க கூட கறந்துக்கலாமுங்க அந்தளவுக்கு நல்ல தெளிவான காம்பு வசதி இருக்குது மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க காம்பு டைட் இல்லாமல் நல்லா முழுன்னு பால் வர மாதிரி பூங்காம்பாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி கறந்து முடிஞ்சிட்டு நம்ம எந்திரிச்சு அந்த பக்கம் வர வரைக்கும் மாடு ஒரு நூல் கூட காலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணையாக தான் வச்சுருக்கோம் அந்த வச்ச காலையும் கூட மாற்றாமல் கடைசி வரைக்கும் சுண்டை கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடு தெளிவாக எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க பெரும்பாலும் வந்து அழகில் கிடாரி கண்ணோட செவல மாடு நல்ல 2ஆம் நீத்தில் எவ்வளோ மடிகாம்பு சுத்தோட எவ்வளோ கறவைத்திறனோட எல்லா ஒழுக்கமும் நிறைந்த மாடு தெளிவான மாடு இன்றைக்கி வந்திருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க பெண்கள் கறக்கக்கூடிய மாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக தனியாக ஒரு மாடு கிடையாது 2 பேருமே கறக்கலாமுங்க கறவைக்கு நிற்கிற மாடு யார் கறந்தாலும் நிற்கும் பால் கறக்க தெரிஞ்சவங்க எந்த மாட்டில் வேணாலும் பால் கறக்கலாமுங்க ஆண்கள் கறக்குறாங்களா பெண்கள் கறக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு மாடு தனியாக கிடையாது மாடு வந்து அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்காதுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க முன்னாடியில் யாரும் நிற்கல சுற்றி வீடியோ காமிச்சிருக்கிறோம் பால் கறவை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கீழே வச்சு நீங்கள் படப்படன்னு அடிக்கலாம் இன்னும் சீம்பால் தான் மாட்டில் இருக்குதுங்க இப்போ நம்ம கறந்துருக்கிறது ஒரு 1.25 லிட்டர் தான் கறந்துருக்கோம் ஒரு 2.5 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணு கொடுற அளவுக்கு மாட்டில் மடிகாம்பு சுத்தமாக இருக்குது பாலும் இருக்குங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம்
பைப்பில் வர மாதிரி வருங்க. காங்கேயம் மாட்டில் 2ஆம் ஈத்து கிடாரி இந்த அளவுக்கு சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கிடாரி, இவ்வளோ பாலோட இவ்வளோ குணவனத்தில் வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். மாடு வந்து படவடப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த இடது கால பால் கறக்கும்போது எப்படி ஆரம்பத்தில் வச்சதோ கடைசி வரைக்கும் அந்த இடது காலம் அப்படியே தான் வச்சுருக்கோங்க. இதை வந்து தலையத்திலே வச்சு பழக்கினவங்க அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக பழக்கி வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லா மாட்டுமே தலையத்தில் ஒரு 10 நாளைக்கு சேட்டை பண்ண தான் செய்யும். அது பொறுமையில்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கண்டில் வித்துடுறாங்க. கறவைக்கு நிற்கல தலையத்துலேன்னு. தலையத்தில் எந்த மாடாக இருந்தாலும் நம்ம பழக்கி தான் ஆகணுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒருத்தர் பழக்கியிருப்பாங்க. அவங்க பழக்கணும் வந்து ஒழுக்கம் அவ்வளோ ஒரு நல்ல விதமாக பழக்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒரு தரமாக பழக்கி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது 2ஆம் ஈத்து கிடாரிக்குன்னு போட்டு 1 நாள் ஆகுதுங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 77,000 ரூபாய்ங்க. விலையில் 2 ஒன்று முன்ன பண்ண இருந்தாலும் 100% மாட்டுக்கு கேரண்டி கொடுக்குறோம். நேரில் வந்து 2 நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. இப்போ நம்ம கறந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுரை போக ஒரு 1.25 லிட்டர் இருக்குங்க. காலையில் நம்ம ஒரு 8:30 மணிக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக கறந்துருக்குறோம். கண்ணு கிடாரி கண்ணு, சுழி சுத்தமான கண்ணு. வீடியோவில் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து மாடுங்க, செவள மாடு. இதுவும் நல்ல குரங்காட்டில் மேய்ஞ்சி நல்ல காங்கேயம் மாட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு, நல்ல பெருவட்டான மாடு. 2 தம்பளம் அமைப்பு, சுழி சுத்தம், போக்குவரத்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கூட நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று, கிடாரி கன்று. மாட்டை பொறுத்தளவுக்கு இப்போ தான் கடைப்பல் ஏறிட்டு இருக்குதுங்க. நல்ல பழைய வரைக்கும் மாடு, செவள மாடு. நல்ல சந்தனம் டார்க்கு செவலை இல்லாமல் நல்லா வெளிச்சமான முகத்துலேயும் கண்ணாமொழியிலும் உடம்பு சுத்தம், கைகால் சுத்தம், மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய மாடு, செவள மாடு, கடைப்பல் முளைப்பு மாடுங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா மாடு தற்போது வந்து 5 மாதம் சினை நிறைவு மருத்துவரை வச்சு உறுதி செஞ்சாச்சுங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. கூட நிற்கிற கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா போனேத்து கன்று, கிடாரி கன்று. இன்னுமே லேசாக அப்பப்போ ஒரு 1/4 லிட்டர் ஊட்டிகிட்டு இருக்குது. அதை நம்ம பிரிச்சுக்கலாமுங்க. நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று, கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று தான், போனேத்து கன்று. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலைக்கிணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. மாடு கன்று 2மே சுழி சுத்தமுங்க. 3ஆம் ஈத்து செவலை மாடு, கிடாரி கன்று, காராம்பஸ் கண்ணோடு இருக்குதுங்க. கறவை வந்து வத்துற கண்டிஷன் ஆகிடுச்சு. ஒரு 90% வத்திடுச்சுங்க. ஏதோ மாடு கண்ணுக்குட்டி இருக்குங்காட்டி சும்மா அப்படியே கூட சுற்றுறங்காட்டி ஊட்டிகிட்டு இருக்குது. நல்லா தீவனம் தண்ணி தீவனம் தெளிவாக எடுத்துக்கும். மாட்டை பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டி, குவாலிட்டியான மாடு. பெருமாடு நல்ல பெருமாடுங்க. ஒரு 5 அடி உயரம் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா தரமான மாடு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். கண்ணு காராம்பசு கன்று, கிடாரி கன்று 8 மாதம் ஆகுது. மாடு வந்து பார்த்திங்கன்னா சினை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற கன்று இப்போ 5 மாதம் சினைங்க. 4.5 மாதம் டு 5 மாதம் இருக்குங்க. இதோட விற்பனை விலை ஒட்டுக்காக எடுத்தோம் அப்படின்னா 69,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. மாட்டையும் கண்ணையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு உண்டான விலை கொஞ்சம் மாறுபடும். அது வந்து தெளிவாக நீங்கள் ஃபோனில் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 69,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான காராம்பசு, கிடாரி கண்ணோடு இருக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா தற்போது 5 மாதம் 4.5 டு 5 மாதம் சினையோடு இருக்குதுங்க. நல்ல நாட்டுக்கன்று போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். கன்று போட்டால் கறவைக்கு காலம் அணைக்காமல் கறக்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோம். வேணும்னா தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்குங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோங்க.